அடியார்களே, வேலூர் அருகில் மேல்முனவூரில் அமைந்துள்ள மிக பழமையான காசி விஸ்வநாதர் ஆலயத்திற்கு வந்து கோபுர தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றேன். காசியில் எடுத்து வந்த லிங்கத்தை வைத்து கருங்கற்களால் இந்த ஆலயத்தை கட்டியுள்ளார்கள். காசி விஸ்வநாதர் ஆலயம் என்று பெயர் வைத்துள்ளார்கள். இந்த சிவலிங்கமானது மிக மிக சிறிய அளவில் உள்ளது. ராமேஸ்வரத்தில் அமைந்துள்ள சிவலிங்கம் போன்றே உள்ளது. மிகவும் அழகாக உள்ளது. அடியேன் சிவபெருமானை தரிசனம் செய்து மனமகிழ்ச்சியாக வணங்கி கொண்டிருக்கின்றேன். ஐயன் கார்த்திகேயன் ஐயா அவர்கள் சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றார். ஸ்ரீ விசாலாட்சி அம்மனை அடியார்கள் தரிசனம் செய்யுங்கள். ஸ்ரீ விசாலாட்சி அம்மனை அடியேன் மனமகிழ்ச்சியாக தரிசனம் செய்து கொண்டிருக்கின்றேன். அடியார்களே, இந்த ஆலயின் கருவறை கஜ அமைப்பில் கட்டியுள்ளார்கள். அதாவது கஜ என்றால் யானை, யானையின் பின்புறம் அமைப்பில் வட்ட வடிவில் கட்டியுள்ளார்கள். இது போன்ற அமைப்பில் ஆலயம் இருந்தால் மிகவும் பழமையான ஆலயம். இந்த ஆலய மேற்கூரையில் பாம்பு, அதாவது சர்ப்ப அமைப்பு உள்ளது. ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்து வணங்கினால் தோஷங்கள் நீங்கி நலமாக வாழ்வார்கள். இந்த ஆலயத்தின் மேற்கூரையில் மீன் அமைப்பு உள்ளது. மீன ராசி உள்ளவர்கள் இங்கு வந்து வணங்கினால் நலமாக வாழலாம். இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், இந்த ஆலயத்தின் மேற்கூரையில் பல்லி அமைந்துள்ளது. வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அனைத்து தோஷங்கள் நீங்க வேண்டுமென்றால் இந்த ஆலயத்திற்கு வந்து பல்லியை தரிசனம் செய்து தோஷங்கள் நீங்கி நலமாக வாழுங்கள். காசிக்கு செல்ல முடியாத அடியார்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்தால் காசிக்கு சென்று வந்த பலன் கிடைக்கும். நமது அடியார்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து தரிசனம் செய்து நலமாக வாழுங்கள். இந்த பதிவை அனைவருக்கும் பார்வையிட செய்யுங்கள். இந்த ஆலய திருப்பணி நடந்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டன. விரைவில் திருப்பணி நடந்து கும்பாபிஷேகம் நடக்க வேண்டும் என்று அடியார்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம்.